இப்போ ஒரு டவுட் வரும். எக்ஸர்சைஸ் பண்ணும்போது எப்படி டோபமைன் சுரக்கும்? ஏன்னா எக்ஸர்சைஸ் பண்றது அப்படின்றதே நெறைய பேர் அத வேலையா தான் ஆமா. பார்ப்பாங்க. அத போய் வெயிட் தூக்கணும், உடம்பு ஆனா வலிக்கும். ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்டா பண்றவங்களும் ஆ இருக்காங்க. அதே மாரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம போய் பண்ணணுமேன்னு காசு பண்றவங்களும் கட்டிட்டோமே இருக்காங்க. நம்ம ஆனா பண்ணணும். இங்க என்ன நடக்கும்னா, நீங்க கொஞ்ச நாள் பண்ண ஒரு வாரம் பண்ண உங்க உடல் வாகு மாறிட்டே வரும். நீங்க கண்ணாடிய பார்த்து வெயிட் தூக்கும்போது, நம்மளால இவ்வளவு வெயிட் தூக்க முடியுது. நம்ம உடம்பு மாறுது. நம்ம ஆரோக்கியமா எதையோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற சிந்தனை வரும். நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த நேரத்துல யாராவது வந்து உடம்புலாம் மாறிடுச்சு அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த உத்வேகம் என்ன ஆயிரும்னா, இனிமே நம்ம வந்து தொடர்ச்சியா ஜிம்முக்கு போகணும், தொடர்ந்து வந்து பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்துரும். அப்ப ஜிம்முக்கு போகணும் அப்படின்னாலே உங்களுக்கு 2 விஷயம் தோண ஆரம்பிச்சிடும். ஒண்ணு நம்ம அழகு கூடுது, இன்னொன்னு ஆரோக்கியமும் கூடுது. ஸோ 2 விஷயங்கள் உங்களுக்கு சேர்த்து கிடைக்குது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ட்ரக்கையும் எடுத்துக்கிறது இல்ல. அந்த நேரத்தை இதுக்கு வந்து செலவழிக்கிறோம். அதாவது ஒரு 6 மணி 7 மணி ஆனா வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு பதிலா ஜிம்முக்கு போகும்போது உங்க மனசு எப்படி தோண ஆரம்பிச்சிரும்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ட்ரக் எடுத்துக்கிட்டோம். அது தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் அது எடுத்துக்கிட்டா உடம்புக்கு கேடு. ஆனா இது நம்ம பண்றதன் மூலமா நம்ம உடம்பும் அழகாகுது, ஆரோக்கியமாவும் நம்ம மாறிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த உத்வேகம் கிடைக்கும். பிளஸ் நம்ம கெட்ட பழக்கம் எதையுமே பண்றது இல்ல அப்படின்ற எண்ணமும் வரும்.